ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விஜய், ஆக்டர் விஜய் வந்து ஒரு ஃப்ரம் அ சினிமா ஃபேமிலியில் வந்திருக்காங்க. பட் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் அவங்க வந்து இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க. அது எனக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி உட்காருவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. தியேட்டரில் ஒரு சினிமா பார்க்குறது ஒரு பொழுதுபோக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து எல்லோரும் வந்து பெரிய ரிவ்யூ பார்த்து அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மொபைல் இல்லை, டிவி இல்லை. அந்த காலகட்டத்தில் மிஷ்கின் சார் வந்து ஷார்ட் எடுக்கும்போது அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 100% கோபம் வரும். ஏன்னா நான் வந்து காலேஜ் போகலைங்க. +2 முடிச்சத உடனே நான் அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து போதும் சினிமாவில் தான் ஒர்க் பண்ணணும். பட் அப்பா சொன்னேன், இல்லை நீ படித்த டிகிரி முடிச்சிடணும். ஹலோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தி டோர் மூவியோட டைரக்டர் நம்ம ஜெய்தேவ் அவர்கள் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வெல்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாவனா மேம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து எடுக்கும் போதே பாவனா மேம் தான் இதுக்கு சூட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த படம் நீங்கள் மேக் பண்ணீங்களா ஸ்டார்டிங்லேயே, இல்லை வேறு யாராவது நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் பாவனா மேம் சூஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலாக அதுக்கு பேக்கில் ஒரு சின்ன கதையே இருக்குங்க. ஏன்னா நானும் பாவனோட ஹஸ்பண்ட் நவீன் ராஜன், நம்ம 2 பேரும் ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் பிளான் பண்ணிவிட்டு அது வந்து சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வந்து அது கொஞ்சமாக டிலே ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு டேட் எல்லாம் வாங்கி எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு படங்கள் கமிட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆனோடனே நம்ம என்ன வச்சுன்னா, ஓகே அப்படின்னா அது அவங்க வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம் அந்த ஒரு ஐடியா வந்தாங்க. அப்போ ஒரு கதை ரெடி பண்ணி எல்லாமே பேசிட்டு வேறு ஆர்டிஸ்டாக தான் முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து பேசினாங்க, ஏங்க ஆர்டிஸ்ட் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் எதுக்குங்க வேறு ஆர்டிஸ்ட்டை தேடிட்டு இருக்கீங்க சொன்னேன். அப்போ வந்து நம்ம பேசும்போது பாவனாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, தமிழில் ஒரு ரீஎன்ட்ரி அந்த மாதிரி வந்து யோசிக்கல. அவங்க என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ வருஷமாக படம் பண்ணல, ரிட்டர்ன் வந்தால் தமிழ் மக்களுக்கு ஞாபகம் இருக்குமா, அப்படி தான் அவங்க யோசிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன போயிட்டுருக்கு, அது ஒரு இது தெரியாது. அவங்க கன்னடாவில் பிஸியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க அவங்க வந்து பிக்சரில் வந்தாங்க. ஓ நைஸ். ஸோ இப்போ வந்து தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹாரர் மூவி அப்படின்னும் போது தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி ஜானர் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஏன் வந்து ஒரு ஹாரர் மூவி பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு ஏன் வந்தது? இல்லைங்க, ஆக்சுவலாக ஒரு பர்பஸ்ஃபுல்லி நம்ம வந்து ஒரு ஹாரர் படம் பண்ணலாம் அப்படி யோசிக்கல. ஹாரர் படத்துக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்பேஸில் நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படங்கள் அந்த மாதிரி நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஹாரர் நடக்கும். ஸோ இப்போது ஹாரர் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. தமிழில் ஹாரர் வந்து காமெடி ஆகிடுச்சு. அதுக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது வழக்கமான ஒரு கருத்து சொன்னாங்க. எப்படின்னா, ஆடியன்ஸுக்கு பயம் அதிகம், அதனால் அவங்க வந்து காமெடி படமாக பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க, காமெடியாக பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால காமெடி படம் ஹிட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அதை க்ரியேட் பண்ணும்போது அப்படியெல்லாம் யோசிச்செல்லாம் பண்ணல. நம்ம அது படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹொரர் வந்து ட்ரெண்டிங்லேயும் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து இந்த வருஷம் இல்லை கொஞ்ச நாளாக வந்து ஹொரர் படங்கள் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஹொரர் படம் எதுக்கு ஹொரர்னா, இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லா தமிழ் படமும் ரசித்து பார்க்குறேன். ஹொரரில் காமெடி இருக்குது, பட் சேம் டைமில் நீங்கள் வந்து சில இங்கிலீஷ் படங்கள் இருக்குங்க, ஸ்கேரி மூவின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, அந்த மாதிரி ஹொரர் காமெடி இங்கே வரல. ஆக்சுவலாக அங்கே வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஹொரர் படம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியேட்டரில் போய் உட்கார்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தேன். ஓகே. ஸோ பாவனா மேமை அகெயின் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் மேம் வந்து எந்த ஒரு சீனில் ரொம்ப ரீடேக் எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க வந்து ரீடேக் வந்து பெருசாக எடுக்கலைங்க. அவங்க ஒரு ப்ளஸ் ரீடேக் எடுத்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க், அவ்வளோதான். பாவனா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் யோசிக்கும் போது ரசித்து எடுத்த சீன் வந்து இவங்க அப்பாவை யோசித்து சொல்கிற ஒரு டைலாக் இருக்குங்க. அந்த டைலாக் வந்து ரொம்ப ரசித்து எடுத்த ஒரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடை பற்றி, ஒரு வீடு ஒரு கனவு சொல்கிற ஒரு டைலாக் இருக்காங்க. அது வந்து நம்ம எழுதும்போது எல்லாரும் சொன்னாங்க, இல்லைங்க அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அந்த டைலாக். பட் நான் வந்து அடம் பிடிச்சி இந்த டைலாக் தான் வரணும்னு சொல்லிட்டு அது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் டேக்கில்
அவங்க எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு டேக்கில் நம்ம வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த இது பெரிய டைலாகுங்க. அது அந்த பெரிய டைலாக் வந்து எக்ஸ்பிரஷன்ஸோட அந்த பெரிய டைலாகை வந்து மனப்பாடமாக படித்து எடுத்திருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பவனமா டிஃப்ரெண்ட் ஜானர் ரீசெண்டாக கூட நாங்கள் வில்லியா ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு லவபிள் சீன்ஸாக இருக்கட்டும், இப்போ ஹாரர் சீன்ஸ். ஸோ ஒவ்வொரு டைம் அவங்க மாறும்போது அஸ் அ பிரதராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹர். ஏன்னா ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அது வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர். அதில் வந்து 100% பெருமை தாங்க எப்போவுமே. ஒவ்வொரு கேரக்டராக வந்து நடிக்கும்போது அவங்களுக்கும் அது சேலஞ்சிங்காக இருக்கும், அவங்களுக்கும் அதான் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு டைப் கேஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டராக நடிக்கிறதுல அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து நம்ம பண்ணி அவங்கள போய் பேசும்போதே அவங்க வந்து இது ஓகே பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரீசனே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றதால மட்டும்தான். அதனால் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு பப்ளியான பாவனாவை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இதில் வந்து பாவனை வித்தியாசமாக இருக்கும். பாவனை வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது ஐ திங்க் அது இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஆமாம். ஸோ இவ்வளோ நாள் ஒரு லாங் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ கேப்க்கு அப்புறம் உங்கள் படத்தில் எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. என் படத்தில் கெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் அப்படிங்கும் போது எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு படம் வந்து நான் பண்ணாங்க பட்டினப்பாக்கம்னு ஒரு படம். அதில் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு, ஓகே பாவனாவை நடிக்க வைக்கணும். ஓகே. ஆனால் அதில் ஒரு கரெக்டான ஒரு கேரக்டர் அமையல. புரியுதா? ஸோ ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஆஸ் அ பிரதராக நானும் யோசிக்கும் போது இல்லை இந்த கேரக்டரில் வந்து பாவனா செட் ஆகாது. அது எனக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி உட்காருவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அது வந்து செட் ஆகாதுன்னு தான் நினச்சிட்டேன். நான் சொன்னீங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்டும் நானும் வந்து ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஹீரோ கூட. அதில் பாவனா இஸ் த ஹீரோயின். அது வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவங்க கன்னடாவில் இப்போ வந்து மிகப்பெரிய ஸ்டார், மலையாளத்துலேயும் நல்ல ஸ்டாரு, கன்னடாவில் மிகப்பெரிய ஸ்டார். ஸோ தமிழில் ரீஎன்ட்ரின்னு சொல்லும்போது அவங்க தான் வெளியில் நிற்கணும், அவங்க தான் வந்து செப்பரேட்டாக நிற்கணும், அவங்கள வந்து படத்தில் பார்க்கணும். புரியுதா? ஸோ இன்டென்ஷனலி இந்த படம் பண்ணும்போது அதுக்கான என்ன முயற்சி வேணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால் ஐ எம் வெரி என்ன சொல்கிறது வெரி ப்ரவுட் ஆஃப். ஆமாம். ஸோ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அகெயின் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதை தாண்டி சார் இப்போ ஒரு டைரக்டர் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க நமக்கு தெரியும். ஸோ வெளில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியாது இல்லையா? நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுல வந்திருப்பீங்க. பட் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன் வந்தோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு நிறைய முடி இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க போயிடுச்சு. புரியுது? ஸோ ஹை ப்ரெஷர், ஹை ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இப்போது முதல்ல என்ன ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமாவில் அவங்க சப்போர்ட்டோட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஏன்னா அப்பா வந்து என்ன சொன்னீங்கன்னா, நீ வந்து டைரக்ஷன் ரொம்ப கஷ்டம், டைரக்ஷன் வந்து நீ பண்ணுறீங்கன்னா நீ தனியாக ட்ரை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நான் தனியாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, நான் வந்து செட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கேன், மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை, நமக்கு அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன நினச்சிங்கன்னா டைரக்ஷன்றது அது ஒரு வேலை. நீங்கள் நடிகராகிற மாதிரியோ இல்லை ஒரு டெக்னீஷியன் ஆகிற மாதிரியோ இல்லை, டைரக்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதனால் டெக்னிக்கலி அப்பா வந்து என்ன போட்டாங்கன்னா, வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புனாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் தான் என்னை விட்டுருக்காங்க. அதனால் நான் லாஸ்ட் கிரேட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்கக்கிட்ட பேசி தான் எனக்கு வந்து இங்கே ஒரு நார்மல் அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ எல்லாம் இது வரைக்கும் என்னை கூப்பிட்டு ஒரு டைரக்டரையே கூப்பிட்டு இல்லை ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொன்னதே இல்லை. சிஸ்டரும் சொல்லலை. ஆனால் சிஸ்டர் வந்து ஒரு டைமில் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு டைரக்டர், இப்போ நம்ம டீச்சர்ஸ் வந்து நமக்கு அனுபவம் தான் தராங்க. புரியுதா? நீங்கள் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து லைஃப் சேஞ்சிங்கான ஒரு டிசிஷன். அது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துல போய் அனுபவம், நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி தாங்க நீங்கள் வந்து டைரக்டரே ஆக முடியும். ஸோ அதனால் எஸ், அது பண்ணும்போது எனக்கு சில டைமில் வந்து அப்பா என்ன ஒரு கஷ்டம் அப்படி யோசிச்சிருக்காங்க. நிறைய டைமில் வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து என்ன சொல்கிறது, பல ஒரு தப்பான விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. பட் இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா,
அப்பா வந்து என்னை வந்து வீட்டில இருந்து அனுப்பி நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க உன்னோட இதில் பண்ணுங்கன்னு சொன்னது இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போ எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்போ வந்து இப்போ நீங்கள் டிண்டிகல்னு சொன்னீங்கல்ல, Yeah. டிண்டிகல்னா எப்படி இருக்குது, எங்கே இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் டிண்டிகல் போயிருக்கேன், அது அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிருக்கேன். அதனால எனக்கு வந்து கல்ச்சர்லி என்ன நடக்கும்னு வந்து எனக்கு புரியுது. இப்போ நான் வந்து பிளஸ்டாக சில்வர் ஸ்பூனில் வந்துட்டிங்கன்னா எனக்கு அது கிடைச்சிருக்கவே மாட்டேன். ஆமாங்க. ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் அப்படின்றது. 100%. ஓகே சார். ஸோ நீங்கள் முகமூடி படத்தில் மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க. ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அவங்க ஆக்சுவலி மிஷ்கின் சார் வந்து ஜாலியான டைப் அப்படின்றத தாண்டி ரொம்ப ரூடாக இருப்பாங்க ஸ்பாட்டில் அப்படின்றதையும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார் கூட? ஆக்சுவலாக நான் முன்ன சொன்ன அந்த ஹெல்ப், பாவனா கையில் இருந்த ஒரு ஹெல்ப் வந்து அதுதான் மிஷ்கின் சார். ஏன்னா ஒரு டைமில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆர்கடன் சார் கூட கேட்டுட்ருக்காங்க எனக்கு வந்து இந்த மாதிரி படத்தில். ஸோ அவங்க ஜீவா சாரோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. சேம் டைமில் நான் லிங்குசாமி சாரை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பிரியதர்ஷன் சாரை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் இல்லை. எனக்கு வந்து வீட்டிலே உட்கார பிடிக்கல. ஏன்னா வீட்டில் உட்காரதான் அப்பா திட்டுவாங்க. அப்பா சொல்லுவாங்க நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட அது இதுன்னு சொல்லி திட்டுவாங்க. எப்படியாவது எனக்கு வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகும். அதனால் ஒர்க் இல்லை, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நான் உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா டேரக்டர்ஸும் நான் கூப்பிட்டாங்க. எல்லாரும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு வேலை இல்லை ஆக்சுவலாக. அப்போ வந்து நான் வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, புரியுதா? நான் இது வரைக்கும் வந்து கேட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஃபைனலி வந்து நான் சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி வந்து நான் இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன், எனக்கு ஒரு டேரக்டர் கூட ஜாயின் பண்ணும், உனக்கு ஏதாவது ஒரு டேரக்டர் தெரியுமா? ஸோ பிகினிங்லேயே இருந்து நான் தமிழ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டாங்க நீ ஏன் வந்து மிஷ்கின் சார் கூட ஜாயின் பண்ணக்கூடாது? நான் சொன்னேன் மிஷ்கின் சார் வந்து ஒரு ஜீனியஸுங்க ஆக்சுவலாக. அவங்க வேறு மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள், நான் வந்து கொமர்ஷியலாக யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள், எப்படி செட் ஆகும் சொன்னேன். ஸோ சிஸ்டர் சொன்னாங்க அது பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஓகே மிஷ்கின் சார் கூட ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். மிஷ்கின் சார் கூட அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, மிஷ்கின் சார் கூட ஜாயின் பண்ணேன். மிஷ்கின் சார் ஆக்சுவலாக ரூடான ஒரு ஆளே இல்லைங்க. மிஷ்கின் சார் வந்து ஷார்ட் எடுக்கும்போது அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 100%